தோவாளை சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒருநாள் பொறுப்பு சார் பதிவாளராக பணியாற்றிய பெண் முறையான ஆவணங்கள் இல்லாமல் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த 20 பத்திரங்களை பத்திரப்பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார். முறைகேட்டில் ஈடுபட்ட சார் பதிவாளர் உட்பட 5 பேர் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள திருப்பதி சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயது சுபலட்சுமி. இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பொறுப்பு சார் பதிவாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு தோவாளை சார் பதிவாளர் ஒருநாள் விடுமுறையில் சென்றுள்ளார். அந்த நாளில் தோவாளை சார் பதிவாளர் பணிகளை கவனித்துக் கொள்ள சுபலட்சுமி நியமிக்கப்பட்டார். அப்போது தோவாளை சார் பதிவாளர் அலுவலகத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நிலம் தொடர்பான 20 பத்திரங்களை முறைகேடாக பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மறுநாள் பணிக்கு வந்த தோவாளை சார் பதிவாளர் மேகலிங்கம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனத்திடம் புகார் அளித்தார். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும்படி சைபர் கிரைம் போலீசுக்கு எஸ்பி உத்தரவிட்டார். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அப்போது மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வரும் நெல்லை மாவட்டம் அழகிய பாண்டியபுரத்தைச் சேர்ந்த தனராஜா என்பவரின் உதவியுடன் சார் பதிவாளர் சுபலட்சுமி இந்த பத்திரங்களை முறைகேடாக பதிவு செய்தது தெரியவந்தது. மேலும் இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் நம்பிராஜன், ஜெயின் சைலா, டெல்பின் ஆகியோருக்கும் இந்த முறைகேட்டில் தொடர்பு இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து சார் பதிவாளர் சுபலட்சுமி உள்பட 5 பேர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். ஒருநாள் பொறுப்பு சார் பதிவாளராக பணியாற்றிய பெண் மெகா மோசடியை அரங்கேற்றிய சம்பவம் குமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.